அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வரும் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் மதுரை மக்களவைத் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் கே ரமேஷ் அவர்கள் இந்த தேர்தலை உடனே நிறுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் ராஜன் செல்லப்பா மகன் ராஜ் சத்தியன், திமுக கூட்டணி சார்பில் சு வெங்கடேசன், அமமுக சார்பில் டேவிட் அண்ணாதுரை ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் மதுரை மக்களவைத் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் கே ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் மதுரை மக்களவைத் தொகுதியில் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குகின்றனர். இதற்கு என்னிடம் போட்டோ ஆதாரங்கள் இருக்கின்றது. இந்த தொகுதியில் தேர்தல் நியாயமாக நடைபெறுவதற்கான சூழல் இல்லை. இதனால் தேர்தல் நிறுத்தி வைக்கப்படுவதே சரியான முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் இதை கேலி கிண்டலாக பார்த்தாலோ, இன்னும் ஒரு சிலர் இதை நியாயமாக பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்றைக்கி தமிழகத்தில் இரு பெருங்கட்சியாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திமுக, அதிமுக. திமுகவோட தலைவராக இருந்த கலைஞர் அவர்களும் தற்போது இல்லை, அதிமுக தலைவியாக இருந்த ஜெயலலிதா அவர்களும் பார்த்திங்கன்னா தற்போது இல்லை. ஸோ இவங்க இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் முதல் முறையாக இவங்க போட்டிடுறாங்க இந்த தேர்தலில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்க சமயத்தில் யாருக்கு மக்கள் ஆதரவு தருவாங்க, யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மக்களோட மனநிலையும் இவங்க ரெண்டு பேருக்கே வாக்களிக்க போகிறாங்களா அல்லது புதுசாக யாருக்காவது வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க ரெண்டு பேர் இல்லாத காரணத்தினால ஏதாவது புதுசு வரவு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து பிரிஞ்சு அமமுகன்னு ஒரு கட்சி உருவாகியிருக்கு. அதுக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் கமலஹாசன் அவர்கள் தற்போது ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்களும் பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தான் இவர் பார்த்திங்கன்னா மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு. அதாவது பணப்பட்டுவாடா நடக்குது, தேர்தலை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நடக்கிற காரியம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது ஒரு நியாயமான கோரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் உங்களோட கருத்து கணிப்புப்படி மக்கள் திரும்பவும் திமுக, அதிமுக இது போல் கட்சிக்கு ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை புதுமுகத்தை தேடி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.